ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளிலே நம்முடைய காலையிலே நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருப்போம். தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தியானித்து கொண்டிருப்போம். அவருடைய வசனங்களை தியானித்து தேவன் நமக்கு இவைகளை செய்வார் என்று விசுவாசத்தை நாம் ஜெபம் செய்து கொண்டிருப்போம். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நாம் செய்கிற வேலைகள் பணிகள் அதில் நமக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை, நமக்கு சரியான ஒரு உயர்வு இல்லை, நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது, அதனால நம்ம மேற்கொள்ள முடியலை, அதிலிருந்து மீண்டு வர முடியலன்னு சொல்லி நம்ம கலையை கொண்டிருப்போம். இன்றைக்கு தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவைகளை பார்த்து, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நமக்கு உதவி செய்ய முடியாத யாரும் இல்லாத நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து தேவன் அங்கே கூறுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நமக்கு காண்பிக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். நம்மை சிறியவர்களா இருக்கலாம், ஒருவேளை உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம், கேட்பாரற்று இருக்கலாம், ஆனால் நம்மை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறேன் என்கிறார். அவர் நம்மை உயரத்திலே அமரச் செய்து, ஒருவேளை புழுதியிலே ஒருவரும் காணக்கூடாத வகையிலே, ஒருவராலும் கண்டுகொள்ளப்படாத வகையிலே நாம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய கண்ணீர்கள் யாருக்கும் முன்பதாக தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய வேதனைகள் யாரும் அறிய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை போல சிறியவர்களை தேவன் அங்கே புழுதிலிருந்து உயர்த்துகிறார். அவர் நம்மை தூக்கி எழுப்புகிறார். நம்மை அவருடைய கிருபையினாலே நிரப்பி, அவருடைய மகிமையினாலே நிரப்பி, அவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் முன்னமாக நம்மை அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்கிறார். எனவே தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களை நம்முடைய சூழ்நிலையை கண்டு கலங்காமல், நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகளை கண்டு தேங்கி விடாமல், கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொன்னதை உணர்கிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய் இந்த புதிய நாளை துவக்கும் தேவன் தாமே நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you all.